கோவையில் கல்வி நிறுவனங்களில் பாலியல் துன்புறுத்தல் பற்றி விசாரிக்கும் உள்புகார் குழுவின் செயல்பாடு பற்றிய விவரங்கள் ஆர்டிஐ மூலம் தெரிய வந்திருக்கிறது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுதீஷ் நம்முடைய இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுதீஷ், இப்ப இந்த ஆர்டிஐ தகவலில் என்னென்ன விவரங்கள்லாம் வெளியாகி இருக்கு? விக்னேஷ், பள்ளி கல்லூரிகளுடைய மாணவிகளுடைய நலனை கருத்தில் கொண்டும் அவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாகவும் நடைமுறைப்படுத்தப்பட்ட இந்த உள்புகார் குழு இந்த சட்டம் என்பது மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பாலியல் துன்புறுத்தல்கள் குறித்து விசாரிப்பதற்காக மாணவிகளுடைய அந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவே இந்த சட்டம் இயற்றப்பட்டு தொடர்ந்து நடைமுறையில் இருந்து வருகிறது. ஆனால் இந்த உள்புகார் குழுவானது பள்ளி கல்லூரிகளில் எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் நாம் சமீபத்தில் பெற்றிருக்கக்கூடிய இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட தகவல்கள் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கிறது, 400க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் இருக்கிறது. இங்கே பெரும்பாலான பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்த குழு செயல்படாத ஒரு விஷயமாக தகவல் வெளியாகி இருக்கிறது, ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்முடைய சமூக ஆர்வலர் திரு ஈஸ்வரன் இருக்கிறார், அவருடன் பேசலாம். சார் வணக்கம். முதலாவதா இந்த உள் புகார் குழு பள்ளி கல்லூரிகளில் எப்படி செயல்படுத்தணும், இது எது மாதிரியான நடைமுறைகளை பள்ளி கல்லூரிகள் பின்பற்றணும், அதை பற்றி உங்களுடைய சமீபத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் வெளிநபரால ஒரு மாணவி பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்டு அது தமிழ்நாடு முழுசும் பெரிய பிரச்சனையாக வெடிச்சது. யார் அந்த சாருங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க, பத்திரிகைகள் கண்டனம் தெரிவிச்சாங்க. நம்ம நினைச்சோம் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை நடக்காது, எல்லா இடங்கள்லையும் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைச்சிரும் நினைச்சோம். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் வச்சு இந்த ஆட்சியை நம்ம குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அதுக்கு பின்னாடி கிருஷ்ணகிரியில, திருச்சியில, கடலூர்ல, புதுக்கோட்டையில தொடர்ச்சியா பள்ளி குழந்தைகள், சின்ன குழந்தைங்க 8வது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் பாதிப்புக்கு உள்ளானாங்க. அப்போ இந்த பிரச்சனையை ஒரு சம்பவம் நடந்ததையும் அந்த சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதோட அந்த பிரச்சனை முடிச்சிடக்கூடாது. அதுக்கு பின்னாடி அந்த குழந்தைகளுக்கு ஒட்டுமொத்த பாதுகாப்பையும் நம்ம கொடுக்கணும். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சம்பவம் நடந்த பிறகு நடவடிக்கை எடுப்பதை விட அதுபோல ஒரு சம்பவம் நடக்காமல் அந்த குழந்தைகளை பாதுகாக்கிறதா ரொம்ப முக்கியம். அப்படி பாதுகாப்பதற்கான சட்டம் தான் 2013 போட்டிருக்கிறாங்க. பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் 2013. இந்த சட்டப்படி எல்லா பள்ளிகளிலும் எல்லா கல்லூரிகளிலும் உள்புகார் குழுக்கள் அமைக்கப்பட வேண்டும். இந்த உள்புகார் குழுக்கள் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் அமைக்கப்படவில்லை. இந்த அமைக்கப்பட்ட குழு, உள்புகார் குழு எப்படி செயல்படுதுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணோம், கோவை மாவட்டத்தில் இருக்கிற முதன்மை கல்வி அலுவலர், அதே மாதிரி கல்லூரி கல்வி இணை இயக்குனர் அலுவலகம் 2 இடத்துக்கும் நம்ம அப்ளிகேஷன் போட்டோம். கோயம்புத்தூர்ல 2027 ஸ்கூல் இருக்கு, ஆனா நமக்கு 222 ஸ்கூல்ல இருந்து மட்டும்தான் பதில் வந்துச்சு. அதே மாதிரி 400க்கு மேல கல்லூரிகள் இருக்குது, ஒரு 5 கல்லூரிகள் இருந்தா நமக்கு பதில் வந்துச்சு. பதில் கூட, தகவல் கூட இந்த 2 அரசு அலுவலகங்களும் இல்லை என்பது வேதனை அளிக்கிறது. ஏன்னா இவங்க கண்காணிக்கவே இல்லை. இதை கண்காணித்து இந்த குழு சிறப்பாக செயல்படுகின்ற பட்சத்தில் தான் அந்த மாணவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த குழு செயல்பட்டுச்சுன்னு சொன்னா இந்த குழுல ஆசிரியர்கள், அதே போல வெளியிருக்கக்கூடிய பெண் சமூக ஆர்வலர்கள், காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் ஒரு குழுவா இருப்பாங்க. இந்த குழு ஒவ்வொரு பள்ளிக்கும் ஒவ்வொரு கல்லூரிக்கும் ஒரு குழு இருக்கும். இந்த குழு என்ன பண்ணும்னா, வருஷத்துல ஒரு 2 தடவை எல்லா மாணவிகளையும் அழைத்து ஒரு கூட்டம் போடுவாங்க. அந்த கூட்டம் போடும்போது எல்லா மாணவிகளும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது அந்த மாணவிகளுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும், ஒரு பாதுகாப்பு உணர்வு ஏற்படும். நம்மை காப்பாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் இருக்கிறது என்ற தைரியம் அந்த குழந்தைகளுக்கு வரும். அப்ப என்னன்னு கேட்டா, ஏதாவது ஆசிரியர் தவறு செய்தா, அந்த பள்ளிக்கூடத்தில் அலுவலர்கள் தவறு செய்தா, யாராவது தன்னிடம் தவறாக நடப்ப முற்பட்டால் அவர்களை புகார் செய்ய வேண்டும் என்ற அந்த தன்னம்பிக்கையும் தைரியமும் அந்த குழந்தைக்கு வரும். இது மட்டும் கிடையாது, அந்த கூட்டத்தில் இந்த மாதிரி தப்பான எண்ணம் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் கலந்து கொள்ளும் போது இயல்பா அந்த ஆசிரியர்களுக்கு ஒரு பயம் வரும். நம்ம மேல நடவடிக்கை எடுத்துருவாங்க, நம்ம வேலை போயிடும் அப்படிங்கிற பயம் ஆசிரியர்களுக்கு வரும். இது 2 விதமா, ஒன்னு அந்த குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை கொடுக்கும், அரசாங்கம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது என்ற அந்த பாதுகாப்பு உணர்வு அந்த குழந்தைகளுக்கு ஏற்படும்.
யாராக இருந்தாலும் புகார் செய்யக்கூடிய தைரியம் அந்த குழந்தைகளுக்கு வரும். அதே போல தப்பு செய்யக்கூடிய ஆசிரியர்கள், அதிகாரிகள், பல அலுவலர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்குள்ளும் ஒரு பயம் ஏற்படும். அதனால இந்த குழு சிறப்பா செயல்படுறதுதான் அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தும். இப்போ இது தொடர்பா இந்த ஆர்டிஐ தகவலை வச்சு நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் கேட்டிருந்தோம். இதுல ஏற்கனவே இப்ப பள்ளி கல்லூரிகளுக்கு சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் தகவல சர்க்குலர் அனுப்பிச்சதாக சொல்லியிருக்காங்க. அது குறித்த தரவுகள் இன்னும் சேகரிக்கப்படலை. அது கண்காணிக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. விக்னேஷ், இது தொடர்பாக கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கிரியப்பன் அவர்களை தொடர்பு கொண்டு நாம் பேசினோம். இது தொடர்பாக ஏற்கனவே பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு சர்க்குலர் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அது கூட்டம் நடைபெறுகிறதா இல்லையா என்ற ஒரு கண்காணிப்பை மேற்கொள்ளக்கூடிய அந்த நடவடிக்கைகள் உடனடியாக துறை சார்ந்த அதிகாரிகளிடம் ஆலோசனை மேற்கொண்டு அது குறித்த நடவடிக்கை உடனடியாக எடுக்கப்படும் என்று அவர் புதிய தலைமுறைக்கு தகவலாக தெரிவித்திருந்தார். அதே போல கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரி அவர்களையும் தொடர்பு கொண்டு கேட்டோம். பள்ளிகளில் ஏற்கனவே இது குறித்த தகவல் அறிக்கை கொடுக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் அது முழுமையாக கண்காணிக்கப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அது குறித்த தரவுகள் முதன்மை கல்வி அலுவலகத்திலும் அது குறித்த தகவல்கள் இல்லை. அதே போல கல்லூரி கல்வித்துறை இணை இயக்குனர் அவர்களிடமும் புதிய தலைமுறை சார்பில் நாம் கேட்டபோது இது ஆர்டிஐ தகவல் அவர்களுக்கு கேள்வி கேட்ட அந்த கடிதமே கிடைக்கப்பெறவில்லை என்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் தான் அவர்களிடமும் கிடைத்தது. துறை சார்ந்த அலுவலகங்களில் இது போன்ற பள்ளி கல்லூரியுடைய தரவுகள் இருக்குமாய், ஆனால் அது தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுகிறது என்ற ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது என்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஆனால் இது முழுமையாக கண்காணிக்கப்படவில்லை என்ற ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் நமக்கு அதிகாரிகளிடம் பேசும்போது தெரிகிறது. பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இது போன்ற தகவல், குறிப்பாக ஒரு 2-3 அரசு பள்ளிகளிலிருந்து உள் புகார் குழு இல்லை என்ற ஒரு பதில் ஆர்டிஐ தகவல் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிறது. மற்றும் ஒரு கோவையை சேர்ந்த பொள்ளாச்சி அருகே இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பதில், இங்கு இது போன்ற புகார்கள் வரவில்லை, அதனால் இந்த உள் புகார் குழு அமைக்கப்படவில்லை என்ற ஒரு பதில் இருந்திருக்கிறது. புகார் வந்தால்தான் உள் புகார் குழு அமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தவறான கருத்து கூட ஒரு பள்ளி கல்லூரியை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் இருக்கக்கூடிய அளவிற்கு தான் இந்த சட்டம் என்பது சென்று சேர்ந்திருக்கிறது. இது குறித்த உரிய உண்மையான ஒரு விழிப்புணர்வை அதிகாரிகள் மட்டத்தில் அரசு கொண்டு செல்ல வேண்டும் என்பதும் சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக இருக்கிறது. கோவை மட்டுமல்லாது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரி மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமான இந்த ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. விக்னேஷ், ஆர்டிஐ மூலம் கிடைக்கப்பட்டுள்ள இந்த தகவல் அதிர்ச்சியையும் வேதனையும் ஏற்படுத்துவதாகவே அமைந்திருக்கிறது. இதன் பிறகாவது உரிய நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்றத நம்புவோம். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சுதீஷ்.